وأنا منا المسلمون ومنا القاسطون فمن أسلم فأولئك تحروا رشدا. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يقول آمنا بالله وإذا أوذي بالله جعل فتنة الناس كعذاب الله ولئن جاء نصر من ربك ليقولن إنا كنا معكم أوليس الله بأعلم بما في صدور العالمين وليعلمن الله الذين آمنوا وليعلمن المنافقين صدق الله مولانا العظيم. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஓதி காண்பிக்கப்பட்ட ஆயத்துகள் உள்ளடங்கியிருக்கும் அத்தியாயம் சூரத்துல் அன்கபூத் ஆகும். அதனுடைய 10வது 11வது வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டது. அவ்வசனங்களிலே அல்லாஹ் தஆலா எதனை குறிப்பிடுகின்றான் என்பதை வெளிப்படையாக முதலில் தெரிந்து கொண்டு விட்டு அவ்வசனங்களோடு தொடர்புள்ள தஃசீருடைய சில குறிப்புகளை இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். வமினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹ், மனிதர்களில் நின்றும் சிலர் இருக்கின்றார்கள் நாம் அல்லாஹுவை நம்பி இருக்கின்றோம் என்று நாவினால் சொல்லுகிறார்கள். ஃபஇதா ஊதிய பில்லாஹ், அல்லாஹுவின் பாதையில் அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டால் ஜஅல ஃபித்னத்தன் நாஸி கஅதாபில்லாஹ், மனிதர்களினால் ஏற்பட்ட இம்சையை அல்லாஹுடைய வேதனையை போன்று ஆக்கிக் கொள்வார்கள். அப்படி செய்து உங்களை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் திரும்பிச் செல்வதற்கு முனைகின்றார்கள். வலஇன் ஜாஅ நஸ்ரும் மிர் ரப்பிக, உம்முடைய இறைவனிடமிருந்து ஒரு உதவி வந்துவிட்டால் லயகூலுன்ன இன்னா குன்னா மாகும், திட்டவட்டமாக அவர்கள் உங்களோடு நாங்கள் ஆகிவிட்டோம் இருந்தோம் என்று குறிப்பிடுவார்கள். அவலைஸ அல்லாஹு பிஅலம பிமா ஃபீ சுதூரில் ஆலமீன், உலகத்தார்களுடைய உள்ளங்களில் இருப்பதை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இல்லையா? வலயஅலமன்ன அல்லாஹு அல்லதீன ஆமனு, யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களையும் அறிகிறான். வலயஅலமன்னல் முனாஃபிகீன், யார் நயவஞ்சகர்களாக இருக்கிறார்களோ அவர்களையும் நிச்சயமாக அல்லாஹ் அறிகிறான் என்பது அவ்வசனங்களுடைய வெளிப்படையான கருத்தாகும். யகூலு தஆலா முஹ்பிரன் அன் சிஃபாத்தில் முகذிபீன், மேற்கண்ட வசனங்களில் அல்லாஹ் தஆலா பொய்யர்களுடைய பண்பை சொல்லி காட்டுகின்றான். எப்படிப்பட்ட பொய்யர்கள் என்றால் அல்லதீன யத்தஊனல் ஈமான பிஅல்சினதிஹிம், அவர்கள் ஈமான் உள்ளவர்கள் என்று நாவினால் குறிப்பிடுவார்கள். வலம் யஸ்புத்தில் ஈமானு ஃபீ குலூபிஹிம், அந்த ஈமான் அவர்களுடைய உள்ளங்களில் தரிபடாத நிலைமையில். எனவே உள்ளத்தில் ஈமான் வரவில்லை, நாவினால் நாமும் மோமீன்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். பிஅன்னஹும் இதா ஜாஅத்துஹும் மிஹ்னத்துன் வ ஃபித்னத்துன் ஃபித் துன்யா, அவர்களுக்கு உலகத்தில் ஒரு சோதனை, ஒரு முசீபத்து, நெருக்கடி வந்துவிட்டால் இஅதகது அன்ன ஹாதா மின் நிக்மத்தில்லாஹி பிஹிம், இது அல்லாஹ் அவர்களை சோதிப்பதாக தண்டிப்பதாக நம்பி ஃபர்தது அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை விட்டு மதம் மாறி விடுவதற்கு முனைந்து விடுகின்றார்கள். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சமூகத்தை விட்டும் ஒதுங்கி நடக்க முனைகின்றார்கள். இதனால் தான் அல்லாஹு தஆலா இங்கு வலிஹாதா கால தஆலா வமினன் நாஸ் மன் யகூலு ஆமன்னா பில்லாஹ், மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள் ஆமன்னா பில்லாஹ் என்று சொல்லுவார்கள்.
அல்லாஹ்வை நாங்களும் நம்பியிருக்கிறோம் என்று நாவினால் சொல்லுவார்கள், உள்ளத்தில் ஈமான் இருக்காது. இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஃபைதா ஊதிய பில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே உலகத்தின் வாழ்க்கையை கழிக்கின்ற பொழுது அவர்களுக்கு சோதனைகள் வந்துவிட்டால் ஜஅல ஃபித்னத்தன் நாஸ் கஅதாபில்லாஹ், மக்களால் ஏற்பட்ட இம்சைகள், மக்களால் ஏற்பட்ட ஃபித்னாக்கள், இவைகளை வைத்துக்கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் என்று அவர்கள் சொல்லி புறமுதுகு காட்டி ஓடுவதற்கு முனைகின்றார்கள். சையதுனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யானி ஃபித்னதஹு அய்யர்தத்த அன் தீனிஹி, இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சோதனை குழப்பம் ஏற்பட்டு விட்டால், இதா ஊதிய ஃபில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிய நிலைமையில் இருக்கும் போது இவர்களுக்கு சோதனைகள் வரலாம். அந்த சோதனைகளின் பொழுது இவர்கள் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறுவதற்கு முனைந்து விடுவார்கள். அவ்வாறுதான் ஏனைய அறிஞர்களும் மேற்கண்ட வசனத்துக்கு விளக்கம் சொல்லி இருக்கின்றார்கள். இது எவ்வாறு என்றால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் மற்றுமோரிடம் சூரத்துல் ஹஜ் 11வது வசனத்தில் சொல்லும் பொழுது, வமினன் நாஸி மன் யஅ்புதுல்லாஹ அலா ஹர்பின், மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு ஓரமாக அல்லாஹ்வை வணங்குகின்றார்கள். அதாவது அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை, நினைத்தால் வணங்குவது, நினைத்தால் வணக்கத்தை விடுவது போன்ற நிலைப்பாடு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் உள்ளத்தினால் நம்பிக்கை கொள்ளாதவர்கள். ஃபைன் அஸாபஹு கைருன் இத்மஅன்ன பிஹி, வாழ்க்கையில் ஒரு நலவு ஏற்பட்டால் மௌனமாக அமைதியாக இருந்து கொள்வார்கள். ஃபைன் அஸாபது ஃபித்னத்துன் இன்கலப அலா வஜ்ஹிஹி, வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி சோதனை ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வுக்கு ஏசுவார்கள், அல்லாஹ்வின் பக்கமாக அல்லாஹ் தங்களை தண்டிப்பதாக சோதிப்பதாக சொல்லுவார்கள். இப்படி உள்ளத்திலே ஈமானை ஏற்காமல் நாவினால் மூமின்கள் என சொல்லிக்கொண்டு அவர்கள் வெளிப்பகட்டிலே நடந்து கொண்டிருப்பது இருக்கிறதே, ذَلِكَ هُوَ الضَّلَالُ الْبَعِيدُ, இது நெடிய வழிகேடாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், வலஇன் ஜாஅ நஸ்ரும் மிர் ரப்பிக, உம்முடைய இறைவனுடைய சன்னிதானத்திலிருந்து ஒரு உதவி வந்துவிட்டால், லயகூலுன்ன இன்னா குன்னா மஅகும், மூமின்களை பார்த்து சொல்லுவார்கள், நிச்சயமாக நாங்களும் உங்களோடு தானே இருந்தோம் என்று சொல்லுவார்கள். வலஇன் ஜாஅ நஸ்ரும் கரீபுன் மின் ரப்பிக யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவன் புறத்திலிருந்து ஒரு உதவி வந்துவிட்டால், வஃபதுஹுன் வமகானிமு, வெற்றி, யுத்தங்களின் போது வெற்றிகள் கிடைத்து கனிமத்து பொருள்கள் கிடைத்து விட்டால் அப்பொழுது அவர்கள் மூமின்களுடன் சேர்ந்து கொள்வதற்காக லயகூலுன்ன ஹாஉலாஇ லகும், உங்களை பார்த்து இவர்கள் சொல்லுவார்கள், இன்னா குன்னா மஅகும் ஐ இஹ்வானுக்கும் ஃபித்தீன், நாங்களும் சன்மார்க்கத்தில் உங்களுடைய சகோதரர்களாக இருந்தோமே என சொல்லி கனிமத்து பொருளில் பங்கு கொள்வதற்கு தயாராகுவார்கள். வெற்றியை அவர்களும் அடைந்தவர்களை போன்று ஆக்கிக் கொள்வதற்கு முனைவார்கள். இது முனாஃபிக் உங்களுடைய தன்மை என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினூடாக சொல்லி காட்டுகிறான். அருள்மறையில் மற்றொரு வசனத்தில் அல்லதீன யதரப்பஸூன பிகும், சில மனிதர்கள் உங்களை வழிபார்த்திருக்கிறார்கள். எப்படி என்றால், ஃபைன் கான லகும் ஃபதுஹும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைத்து விட்டால், காலூ அலம் நகும் மாகும், நாங்களும் உங்களுடன் இருக்கவில்லையா என சொல்லி அந்த உதவியில் வெற்றியிலிருந்து பங்கீட்டுக் கொள்வதற்கு தயாராகுவார்கள். இப்படி உள்ளத்தில் ஈமானை எடுக்காமல் நாவினால் மூமின்கள் என சொல்லிக்கொண்டு இஸ்லாத்துக்கு வெற்றி வருகின்ற போது கனிமத்தையும் மற்றுமுள்ள வெற்றிகளையும் அனுபவிப்பதற்காக மூமின்களாக காட்டிக்கொள்கின்ற முனாஃபிக்குங்களை பற்றி, பொய்யர்களை பற்றித்தான் இந்த வசனத்தினூடாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அதனால் தான் வலஇன் ஜாஅ நஸ்ரும் மிர் ரப்பிக லயகூலுன்ன இன்னா குன்னா மஅகும், இந்த சூராவின் தொடரிலே அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மூமின்களுக்கு ஒரு உதவி வந்துவிட்டால், வெற்றி வந்துவிட்டால் நாங்களும் உங்களை சார்ந்தவர்கள் என சொல்லி அதிலே சேர்ந்து கொள்ள முனைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தின் தொடரில் சொல்லி காட்டிவிட்டு, அவலைஸ அல்லாஹு பிஅஅலம பிமா ஃபீ சுதூரில் ஆலமீன், உலகத்தாருடைய உள்ளங்களில் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் மிக தெரிந்தவனாக இல்லையா? நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மனிதர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களுடையவும் உள்ளத்தில் இருக்கும் இரகசியங்களை மிக அறிந்தவனாக இருக்கிறான். உள்ளங்களில் மறைந்திருக்கக்கூடிய அத்தனை ஊசலாட்டங்களையும் தெரிந்தவனாக இருக்கிறான்.
வெளிப்படையாக அவர்கள் மூமின்களுக்கு நேர்படுவதாக காட்டிக்கொண்டாலும் உள்ளத்தில் நிஃபாக்குத்தனம் இருக்கிறது, நயவஞ்சகம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் மிக தெரிந்தவனாக இருக்கிறான். அதனால் தான் இந்த வசனத்தின் தொடரை அல்லாஹ் இப்படி முடிக்கிறான். வலயஅலமன் அல்லாஹுல்லதீன ஆமனூ, யார் உலகத்தில் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மூமின்களையும் அல்லாஹ் நிச்சயமாக திட்டவட்டமாக அறிகிறான். வலயஅலமன்னல் முனாஃபிகீன், யார் முனாஃபிகூன்களாக இருக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் திட்டவட்டமாக அறிகின்றான் என்று குறிப்பிடுகின்றான். எனவே முனாஃபிகூன்களில் ஒதுங்குகின்ற நரகத்தை பற்றி கூட அல்லாஹ் அருள்மறையில் சொல்லுகின்ற போது இன்னல் முனாஃபிகீன பித்தர்கில் அஸ்வலி மினன் நார், நிச்சயமாக நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தட்டிலே இருப்பார்கள், மிக மோசமான இடத்திலே இருப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றான். அப்படிப்பட்ட முனாஃபிகூன்கள் கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்றி அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட உண்மையான மூமின்கள் கூட்டத்தில் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. அல் குர்ஆனுடைய போதனைகளை கேட்டு ஈமான் உறுதியானவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு Ya